ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் விஎஸ் கேமிங் கிங் வெங்கட் பேசுகிறேன். இப்போ நம்ம பிஆர் ரேங்கட் போட்டுக்கிறோம். வாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே இறங்கலாம். நம்ம மேலே இறங்கிடலாம். கீழே போட்டோம், ஸ்கில்லு போட்டு கீழே இறங்கிடலாம். கன்று கடிச்சிருது. இப்போ மேலே போயிடலாம். எனிமி யாரும் இருக்காங்க. க்ளோவால் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்கான். தூக்குறான். கீழே குச்சானான்னு சைடு போய்டுவோம். ஐயோ கீழே விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மேலே ஏறி போய் அடிக்கலாம். மெடிக்கேட் சுற்றிப்போம். மேலே போவோம். கன்று லூட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்விடுவோம் மேலே. முதல்ல இருக்கானா? இல்லை. ஸ்கில் போட்டு கீழே இறங்கிக்கிறான். அது ஒரு முடிச்சாச்சு. லூட்லாம் வச்சாச்சு. எனிமி இருக்கான் போல, கீழே குச்சிக்கிறான் போல, தேடுறாங்க பசங்க. நம்ம போய் லூட் அடிப்போம். அவனுக்கு எனிமியை தேடத்தான். எனிமி கச்சா ஓசிக்கு நம்ம அடிக்க வேண்டியது தான். யாரும் இல்லை. நம்ம லூட் அடிப்போம். நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அவனுக்கு எனிமி தேடத்தான் தேட்டோம். இருக்கானா? இல்லை. நண்பர் க்ளோவால் போட்டுக்கிறாரா? நிற்கணுமா? ஒரு நம்ம மேலே ஏறுவாரான். ஐயோ, எனிமி எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியலையே. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? எங்கேருந்து தான் அடிக்கிறான்னு தெரியல. அது இருக்கான். எல்லாம் இவனால் வந்தது. நில்லு, மேலே ஏறுறான்னா நான் காலியாக இருப்பேன். அடிக்கலாம். அது வரான். இதெல்லாம் போட்டு ரிப்பேர் கிட்டலாம் போட்டுப்போம். அவன் வரான். அவனுக்கு கஷ்டம். பேச்சு ஏறுவானா? ஐயோ, நம்ம டீம் நாள் அங்கே ஒருத்தவன் நாக் ஆகிட்டான். அங்கே இருக்கான் பொழுது அவங்க டீம் ஆள் ஒருத்தவன் இனிமேட அவங்க ஆள். நம்ம மேலே ஏற முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம ஏறி பார்க்கலாம் மேலே. வாய்ப்பு இல்லை. இனிமேல் மேலே ஏறி பார்க்கலாம். ஏற முடியுமா? ஐயோ, கீழே விட்டோம். சரி வாங்க, அவனை எனிமி இருந்தால் அடிக்கலாம், இல்லை லூட் அடிக்கலாம். நம்ம போய் எனிமி இருக்கான? இல்லை, எனிமி முடிச்சுட்டு விட்டுக்கிறாங்க. லூட் அடிப்போம். நம்ம வேலை லூட் அடிக்கிற வேலை தான். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். யாரு? பிச்சை மகனா? இவரு இப்போ எங்கேருந்து இறங்குறாரு தெரியல. சடனாக கீழே இறங்குறாரு. லூட் அடிக்கிறாங்க பார்த்துன்னு கீழே இறங்குறாரு. அவனையும் முடிச்சு விட்டாச்சு. அந்த பாக்ஸில் போய் இப்போ லூட் அடிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் அவனை வந்து அடிப்போம். போடு, தள்ளியே போடு, கட்டையை தள்ளியே போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கில்லு நம்மளுது. போவோம், உள்ளே போவோம். உனக்கு எங்கே தான் வரானுங்க? கும்பலாக இருக்கலான்னு பார்த்தா எல்லாருமே செத்துட்டு இருக்கிறானுங்க. எப்படி தான் சாப்பிட்றானுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ரிவ்யூ பண்ணி விடுவோம் ரெண்டு பேரையும். மேலே இந்த ஒருத்தவங்க ஊச்சிக்கிறான் பொழுது. இருக்கானா? இல்லை. போய் ரிவ்யூ பண்ணுறோம். அவன் வந்து அடிச்சிக்கலாம். க்ளோவால் சுற்றி போட்டுப்போம். இந்த ஒரு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ வந்துட்டான். நம்ம டீம் ஆள் வெளியே ஒருத்தவங்கிறான். ஃபஸ்ட்டான் க்ளோவால் அடிப்போம். போய் லூட் அடிப்போம். ஐயோ, நம்ம டீம் ஆள் அடிச்சுக்கிறான். அவன் செத்துட்டான்டா. What the dog doing?
வரத்துக்குள்ளே செத்துட்டுக்கிறான். ஐயோ, காயின் வேற இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. காயின் போய் தேடும். இன்னொருத்தர் மேலே இறங்கிக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு தெரில. மேலே யாரோ ஒருத்தர் நாக்கு அடிச்சுட்டுக்கிறாரு. ஐயோ, அவனும் செத்துட்டுக்கிறான். மேலே வரணும். சாவுல புளிய மரத்துல கொஞ்சம் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்லை சொல்ற. கும்பலாக சாவுறீங்க. எதுக்கு தான் மேட்ச் விளையாட வரீங்களே தெரில. கும்பலாக சாவத்தந்தா ஒன்றா செத்துடுறீங்க 2 பேரும். கரெக்டாக அந்த 2 பேர் மட்டும் தான் சாவுறாங்க. வேறு யாரும் சாவ மாட்டுறாங்க. எங்கேருந்து நான் போய் ரிவ்யூ பண்ணுறது? காயின் இல்லை. ஆட்டில் தான் போய் உட்காரணும். ஆட்டுக்கு போவோம். யாரு பிச்சை மகனா? நொச்சமாவே மேலே பார்த்தீங்களா எனிமியா? அவன் ஓட்டுருவான். நம்ம போய் ஆட்டில் போய் உட்காருவோம். ரிவ்யூ பண்ணி விடுவோம். நம்மளுக்கு முன்னாடி நம்ம டீம்மேட் வர்றான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. எனிமி யாராரு இருக்கானா? இல்லை. ஓடுறா, கைப்புள்ள ஏந்து ஓடுறா. ஓடி போய் ஆட்டில் உட்கார்றா. வீட்டு உள்ள எனிமிக்கிறான். என்ன பண்ணுறாரு தெரியலையா அவரு? வாராசா. வா முடிஞ்சிது அது கதை. ரிவ்யூ இல்லை. அவன் ரிவ்யூ பண்ணிட்டான். நம்ம போய் லூட் அடிக்கலாம். அவன் இருக்கிறான்ல டெஸ்ட்டு. பறந்துடலாம் மேலே. அவன் ரிவ்யூ பண்ணியாச்சு. மேலே பறந்துடும் தான். போய் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் விழுறோம். அங்கேருந்து போட்டு திரும்பி கிளம்புறோம். என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? உடனே எனிமி எங்கேருந்தா வரானுங்க. நம்மளுக்குன்னு கிளம்பி வரானுங்க பொழுது. எங்கேருந்தா வரானுங்களே தெரில. ஆனால் நம்ம டார்கெட்டு நம்மளே நினச்சி கரெக்டாக அடிக்கிறானுங்க. ஆகுன்னா இந்த கேரட் ஸ்கில் ஒன்று போட்டு விட்டுறானு. ரிவ்யூ கேரக்டர் கில்லு வந்துருச்சு. லூட் அடிச்சுட்டு வெளியே கிளம்புவோம். ஜோன்லேயே இருந்தால் செத்துருவோம். அப்புறம் இப்போ தான் ரிவ்யூ பண்ணி விட்டா. அதுக்குள்ளேயே ஒருத்தவங்காலி. அவன் எங்கே இருக்கிறான்? ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் போல இது. ஆமாம், எனிமி வரான். நம்ம டீம் கிட்ட தான் போகிறான். நம்ம டீம் ஆள் கிட்ட தான் நாக்கு. யாரோட கில்லு நாற்றுக்குன்னு ஊசி கில்லு யாருன்னு தெரில. இது போயிடுவோம். இருக்கிறான் ரைட்டில் யாரா அடிக்கிறான். யாருன்னு தெரில. அப்புறமா பார்த்துக்குவோம். ஜோனு சேஃப்டி ஜோனு போல் போயிடுவோம். இந்த ஒரு 2 பேரில் யார் சாவ போகிறான்னு தெரில. இப்போது இந்த ஒரு ஜீப்பில் போகிறாரு. எங்கே போகிறாரு தெரியலையே. ஓடு ஏந்து ஓடு போதும். சுட்டது போதும். ஏந்து ஓடு. பின்னாடி இந்த அடிக்கிறான். போடுக்குள்ள மெடிக்கிட்டு சுத்து அதுக்கான். போடு அடி. ஏய் வாழை போடு. எவ்வளவு நாள் அடிப்பீங்க எங்களை? எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? ஜஸ்ட் பீஸு நம்ம நேரம் சேர்த்துருப்போம். உள்ளே போய்டுவோம். வீட்டு உள்ளே போய் சேஃபாக உட்காந்து மெடிக்கிட்டு சுற்றுவோம். எங்கேருந்து வருவானுங்களே தெரியாது. திரும்பி ஓடிடலாம். மெடிக்கிட்டு சுற்றிட்டு போயிடலாம். திரும்பி கொத்தவங்காலியா நல்லது. 2 பேர் நின்று எங்கேருந்து அடி இப்போ வந்துடல. ஆக்சுவலி நான் அதெல்லாம் மேட்ரே இல்லை. வரானான்னு பார்ப்போம் உட்காந்து. அது போகிறான். அவன் தான் நினைக்கிறேன். ஆமாம் வந்தான். போயிட்டான். நம்மளும் போயிடுவோம். வரட்டும். ஜோனுக்கு வரட்டும். நண்பர் இங்கே தான் இருக்கார். நண்பர் கூட போய் மிங்கில் ஆகிடுவோம்.
என்ன லூட் என்ன இருக்கா? இல்லை, போகலாம். நண்பர் எங்கே தான் வர்றாருன்னே தெரில. எனிமியா? எனிமி. போடு 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 போடு, விடாத. அடி 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 அடி. முடிஞ்சுது. க்ளோவால் போடு போடு போடு. ஐயோ செத்துட்டுக்கிறான். நாக்கு. ரைட்டில் அடி. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? போடு வாழை. விட்டா நம்மளை காலி பண்ணுறானுங்க போல. ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்தா ரிவ்யூ பண்ணிட்டு போய் மெடிக்கிட்ட போடுவோம். அப்படியே உட்கார், பக்கத்துலேயே உட்கார். மெடிக்கிட்டு சுற்று சுற்று. யாரோ வரான் பாரு. ஒருத்தவன் நிற்கிறான். சரியான தற்கொலையாக இருப்பான் பொழுது. நம்ம இங்கே நிற்கிறோம், அவன் எங்கே நின்று பார்த்துன்னுக்கிறான். டெஸ்ட்டு ஸ்ட்ரைட்டில் ஏறிடுவோம். ஸ்ட்ரைட்டாக ஜோன் வர வந்துடுது. ஸ்ட்ரைட்டில் ஏறிடுவோம். வால் ஏனே போட்டு அங்கே வார் நடந்துக்குது பொழுது. யார் அடிக்கிறா ரைட்டில்? ஸ்ட்ரைட்டில் ஏறிடுவோம். இல்லை வாலாண்டு போயிடுவோம். ஏறி வாய்ப்பில்லை. நம்ம கிளம்பு வந்து தான் வாங்கலாம். ஜோனுலேயோ கஞ்சி பொறுமையாக சர்வே பண்ணி ஆடுறோம். யாரோ போகிறான். யார்? சுடு சுடு சுடு. விடாத. ஐயோ என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹெட்டுலாம் நல்லா ஊகுது, ஆனால் சாவ மாட்டுறானுங்க. அதுவும் எனக்கு ஒன்றும் புரியல. நான் நம்மளே அடிக்கிறான். வட காலி பண்ணு. போ, ஏறு. விடாத, ஏறு கபிலா. நம்ம காலம் இது. ஏறி ஆடு. கிரானைட் தூக்கி போட்டு ஒன்று முடிஞ்சி. நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனால் எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஒரு ஸ்குவாடை வச்சிட்டோம். அதாவது ஒரு ஸ்குவாடை ரிவ்யூ பண்ண இருந்தான், அவனை வச்சிட்டோம். இன்னும் 6 பேர் தான். அந்த 6 பேரையும் முடிச்சு விட்டோன்னா நம்ம தான் போயா. எங்கே இருக்கானுன்னு தெரியல அந்த 6 பேர் வேறு. அது வருவானுங்க. உள்ளே இருப்பானுங்கன்னா இங்கே வருவானுங்களா தெரில. அங்கே தான் ஜோனு. நம்ம அங்கே தான் போய் ஆகணும். ட்ராப் தூக்கி போடுவோம். இந்த வரானுங்க பொழுது. வந்துட்டான் வெளியே வந்துட்டான். சுடு விடாத. ஐயோ நண்பனை காலி பண்ணிட்டுக்கிறாங்க. நண்பனை ரிவ்யூ பண்ணலாமா? பண்ணலாம். ஐயோ நண்பன் செத்துட்டுக்கிறான். எங்கே செத்துட்டுக்கிறான்னு தெரியல. நண்பன் லூட் பாக்ஸிங் ஆகணும். இங்கே நின்று சர்வே பண்ணி வந்துட்டான். இனிமே வந்துட்டான். ஐயோ பயனாவே அடிக்கிறான். சோழி முடிச்சு. லாஸ்ட்டு டைம் அடிச்சா போயா. நம்மளுக்கு தான் விடக்கூடாது. அடியணும். ஏறி ஆடு. ஐயோ இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. முடிச்சு விட்டானுங்க. அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.